சொல்லுவோமா? வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் என்ன, இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் தேவை? உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்துக்கான அஸ்திவாரம் என்ன என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ளணும். இன்றைக்கி அஸ்திபாரம் சரியில்லாததுனால தான் ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா இழந்து விடுகிறோம். ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது நிலையாய் இருப்பதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி நெருக்கடியான ஒரு நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறையிருப்பின் மத்தியில் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு கூட நீங்கள் கூட சிறையிருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு அந்த வார்த்தை ஒரு ஆறுதலையும் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஊட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஸோ எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் சிம்பிளாக அந்த வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்னா யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சிம்பிள், த ஒரே லைன், ட்ரஸ்ட் இன் த லார்ட். தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க முடியும்? சராசரியா நம்ம இப்போ எல்லாரும் என்ன சொல்றோம்? கர்த்தரை நான் நம்புறேன்னு சொல்றோம். அது வேற. சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, எல்லாம் உங்களுக்கு எதிராக தோன்றும் பொழுது, பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால பெருசா தெரியும் பொழுது, அவ்வளோதான், இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் இமேஜின், கற்பனை பண்ணும் பொழுது அங்கே நம்பணும் கர்த்தரை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்கே கர்த்தரை நம்புவது? ஏன்னா இந்த ஜனங்களுக்கு எப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? சிறையிருப்பில் இருக்கிறாங்க இந்த ஜனங்கள், மனசில் குழப்பத்தோடு இருக்கிறார்கள். அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சது, இதுக்கு மேலே என்ன நடக்குது, இன்னும் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு இதை நம்முடைய அஸ்திபாரமாக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நம்பிக்கை வைத்தா மட்டும் போதுமா? அடுத்த காரியம் என்ன? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். ஏன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துன்னு சொன்னா போதாதா? கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் ஏன் சொல்லணும்? அதை யோசித்து பாருங்க. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். சில பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க, ஆனால் யாரையோ ஒரு மனிதனை நம்பிக்கொண்டிருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்புவாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையே கிடையாது. இதிலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்குவாரா? சில பேர் சொல்லுவாங்களே, கடவுளே நினைச்சா கூட இதை மாற்ற முடியாது, இது இப்படிதான் சொல்லுவாங்க. கடவுளே நினைச்சாலும் இது மாறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இது எப்படி ஆகும்? அன்னைக்கு மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும்? ஏன்னா இம்பாசிபிள், இது ஆகக்கூடிய காரியமே அல்ல, இது நடக்கக்கூடிய காரியமே அல்ல. அதற்கு தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனாலே கூடாத காரியம், எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது மட்டும் இல்லைங்க, தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. இது இருந்தாதான், இப்படி இருந்தாதான், இப்படி நடந்தாதான், இப்படி எனக்கு ஏதாவது அறிகுறி இருந்தாதான் இல்லைங்க. அறிகுறியே தேவையில்லைங்க. எல்லாம் எதிராக இருக்கட்டும். அத்திமரம் துளிர் விடாமல் போகட்டும், திராட்சை செடி பலன் கூடாமல் போகட்டும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போகட்டும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போகட்டும், எல்லாமே எதிராக தெரியட்டும், ஆனால் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். There is no any hope.
வழியே இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இருளாய் தோன்றுகிறது, எல்லாம் எதிராக தோன்றுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டுல இந்த ஏப்ரல் மாதத்துல பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு, சத்ருவும் அவனுடைய சேனையும் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது போல தோன்றுகிற உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த போது சிவந்த சமுத்திர தண்டையில நிற்கிறார்கள். எல்லாம் எதிரா இருக்குது, வழியே இல்லை. ஆனா வழியே இல்லை என்கிற இடத்துல ஒரு புதிய வழியை திறக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! அற்புதங்களை செய்கிற தேவன், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த நம்முடைய தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியில அற்புதமாய் கடந்து போக பண்ணின தேவன், அதே சிவந்த சமுத்திரத்தில் பார்வோனுடைய சேனைகளை கவிழ்த்து போட்ட தேவன், உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிசாசுனுடைய வல்லமைகளை, எல்லா மனிதனுடைய எல்லா சூழ்ச்சிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா! ரபா ஷாதா ராதியாலா கபா, கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா! எல்லா எதிரான சூழ்நிலைகளும் மாறும். அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா! எப்படி சில பேர் சூழ்நிலைகள் கேட்கும், இன்னுமா நம்புற ஆண்டவரை, இன்னுமா உனக்கு நம்பிக்கை இருக்குது? இல்லை, நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் இல்லை, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன். பக்கத்தில் பாசம், வெறும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அல்ல, கர்த்தரையே என்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன். அதுதாங்க ஆசீர்வாதம். இந்த காலை வேளை சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். போங்க, கர்த்தரை நம்புறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டே போக மாட்டான். அவரை நம்புகிறவர்களை அவருடைய காருண்யத்தினாலே அவர் தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸோ இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனுடைய பொருள் என்னங்க? கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன். ஆங்கிலத்தில் அதற்கான டெஃபினிஷன் ஆஃப் திஸ் வேர்ட், இந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன் என்னன்னா, டு பிளேஸ் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட் இன் காட்ஸ் கேரக்டர். ஹல்லேலூயா! அதாவது தேவனுடைய கேரக்டர் இருக்குது பாருங்க. தேவனுடைய கேரக்டர்னா, சில பேருடைய கேரக்டரே வேற மாதிரி இருக்குது, worst கேரக்டர். சில பேரை பார்த்தீங்கன்னா பிசாசை பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க. சில பேர் தேவனுடைய கேரக்டர் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர். ஹல்லேலூயா! அவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்குகிறவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்குகிறவர். அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய உறுதி, டு பிளேஸ் த கான்ஃபிடென்ட், கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட் இன் காட்ஸ் கேரக்டர். வெறும் காட்ஸ் கேரக்டர் மேல இல்லைங்க, காட்ஸ் ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள். வெறும் அவருடைய ப்ராமிஸ் மேல மட்டும் இல்லை, அண்ட் இஸ் ப்ரொவிஷன், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த காரியங்களை உங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். என் தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் நல்லவர். அவர் கேரக்டர் எப்படிங்க? நல்ல தேவன். என் தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல தேவன். நான் யாரை நம்புறேன்? நல்ல தேவனை. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி பாடுவேன். அல்லேலூயா! ஜாய் சன்னியாசி, பொன்னம்மா சன்னியாசி, அந்த காலத்தில் தேவ ஊழியர், அந்த அம்மா பாடின பாட்டு, நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி பாடுவேன். அல்லேலூயா! போன ராவிலே பொல்லாங்கு இன்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்தீரே. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னு சொன்னா, போன ராவில ஒரு பொல்லாங்கும் இல்லாமல் அவர் நம்மை அவருடைய அன்பினாலே அன்பாய் காத்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மயப்படுத்துவோம். அல்லேலூயா! அந்த பாடெல்லாம் ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து அப்படி தியானிங்க. இன்று நானுமே இன்பமாகவே உந்தன் வழியில் நடக்க கருணை ஈந்தருளுமே. நைட்டெல்லாம் பாதுகாத்தீங்க ஆண்டவரே, உண்மை. இன்னைக்கு கடந்த இரவுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டம், உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் விஷன்ல எல்லாத்தையும் காமிக்கிறார். எப்படி எதிரான சூழ்நிலைகள், பிசாசு என்னென்ன பண்றான், எங்கிருந்து தாக்குதல்கள் வருகிறது, மனுஷ ஆவி என்னென்ன பண்ணுது, எப்படி வார்த்தையின் மூலமாக, உணர்வுகள் மூலமாக, பார்வையின் மூலமாக தாக்கப்படுகிற எல்லாம் கம்ப்ளீட்டா விஷன்ல காட்டுறாரு. காத்துட்டு சொல்றாரு, ஐ எம் யுவர் ப்ரொடெக்ஷன், நான் உன்னை பாதுகாக்கிறவர்.
ஹல்லேலூயா. என்ன அற்புதமான தேவன் பாருங்க. நைட் அப்படி அந்த விஷன் பார்த்து அப்படி விழித்த உடனே ஐயோ என்ன பயம் ஒரு வருது. ஏன்னா நம்மெல்லாம் மனிதர்கள் தானே. அப்போ உடனே ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, நீ நிம்மதியாக உறங்குன்றார் பாருங்க. இன்னைக்கு நிம்மதியாக உறங்கி கரெக்டாக எழுப்புறாரு ஆராதனைக்கு. நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருடைய கிருபைகளை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட், அதாவது அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனுடைய பொருள் என்ன? டு பிளேஸ் அவர் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட் இன் காட்ஸ் கேரக்டர். அவர் கேரக்டர் என்னது? நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீண்டி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். God is good அப்படின்னு சொன்னா எதிர இருக்கிறவங்க சொல்லணும் ஆல்வேஸ், எப்பொழுதும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். காரியங்கள்லாம் நல்லா நடந்தாதான் இல்லை, நமக்கு எல்லாமே சௌகரியமா தோன்றுனாதான் இல்லை. அதான் சொன்னேன், எல்லாம் எதிராக இருந்தாலுமே கர்த்தர் நல்லவர் தாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்லவர் என்பதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டைம் தாங்க அந்த ஒரு நெருக்கடியான நேரம், அந்த கடினமான ஒரு சூழ்நிலை. நம்ம நினைப்போம் ஒன்றும் நடக்காதுன்னு. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் நடக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்த, ஆண்டவரே என் மைண்ட் இப்படி சொல்லுது, ஆனால் நான் அப்படி சொல்லலை. ஏன்னா இந்த மைண்டு எப்பவுமே தப்பாகவே சொல்லினுக்கும். இப்படி ஆகுமா அப்படியான மைண்டு கரப்டட். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய ஆவி மறுபடியும் பிறந்தது, ஆனால் என் மனசும் என் சரீரமும் மறுபடியும் பிறக்கலை. அதனால தான் இந்த ஃப்ளஷுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது அதே ஃப்ளஷ் தான், மாம்சம் அதே தான். அது தப்பு தப்பாக உணர்த்தோம், தப்பு தப்பாக நம்மளை என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஃபீலிங் கொடுக்கும். எது? இந்த கரப்டட் ஃப்ளஷ். அதனால தான் ஆண்டவர் வரும்பொழுது இந்த சரீரத்தை இதோட அங்கே எடுத்துன்னு போக மாட்டார். ஏன்னா அங்கே போய் அது தப்பு தப்பாக உணரும். அதனால என்ன பண்ணாருன்னா அதை மருவமாக்கி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to the Lord, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள போகிறது. அழிவுக்குரிய இந்த சரீரம் ஸோ இதோட நம்ம அங்கே போகிறது இல்லைங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது இதோ ஒரு போராடி ஆகணும். அதுதான் நம்ம சேலஞ்ச். அதே மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் மனசு இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ ரட்சிப்பு மனசு எப்படி ரட்சிக்கப்படும்? எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் ஆத்துமாக்களை, ஆத்துமான மனசு, ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை உள்ள வைக்கணும். மனசை வசனத்தை கொண்டு மாற்றணும், மாம்சத்தை வசனத்தை கொண்டு டிசிப்ளின் பண்ணணும். அதுக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஆமே, நீ வரமாட்டேன். இப்போதான் எனக்கு சில பேருக்கு புரியுது. ஆமாம் பாஸ்டர், நானும் சில நேரங்களில் குழம்புறேன். ஏன் எனக்கு இப்படி எண்ணம் வருது? ஏன் இப்படி நான் உணர்றேன்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட அவநம்பிக்கைலாம் வருது? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பயம் வருது? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கெட்ட கெட்ட எண்ணம் வருது? ஏன்னா இன்னும் அது சரியாகலை. அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க? அப்போ டெய்லி அதை குளிப்பாட்டிக்கினே இருக்கணும். எதை கொண்டு? வார்த்தையை கொண்டு. வார்த்தை எப்படிப்பட்டது? தண்ணீரை போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய மனசை என்ன பண்ணணும்? கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளீன் பண்ணலன்னா அது தப்பு தப்பாக தான் சிந்திக்கும். நீ என்ன பண்ண போறன்னு கேட்கும். உடனே நீங்க சொல்லணும், கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சணும், அது பரவாயில்ல. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் எனக்கு எதிராக செயல்பட்டாலும் என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? பிசாசு என்ன பண்ண முடியும்? இந்த வியாதி என்ன பண்ண முடியும்? இந்த தரித்திரம் என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலை என்ன பண்ண முடியும்? யார் என் பட்சத்தில் இருக்கிறது? கர்த்தர். ஹல்லேலூயா, glory. அவ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே. மனசை எப்பவுமே சரிப்படுத்துற வேலை தான் ரட்சிக்கப்பட்டவனுடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எதை பத்திரமா பார்த்துக்கிறியோ இல்லையோ, உன் மனசை பத்திரமா பார்த்துக்க. இங்க உட்காந்து கூட தப்பு தப்பா சொல்லும், எதையோ கற்பனை பண்ண சொல்லும். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. நான் சொல்ல பாருங்க, எதுவுமே நடக்காது. எல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு எழுந்திருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தாவீதின் வேரும். ஹல்லேலூயா. அவர் யாருங்க? தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். எல்லாரும் கட்டுப்பாட்டில் இருக்குது.
எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அக்கினி ஜுவாலையை பார்ப்போம், சிங்க கெபியை பார்ப்போம், கோலியாத்தை பார்ப்போம், கரடியை பார்ப்போம், சிங்கத்தை பார்ப்போம், எதை வேணா பார்ப்போம். ஆனால் ஒரு இடத்துல கூட தோத்து போக மாட்டோம். ஏன்னா நான் எனக்கு போய் நான் ஜெயத்தில் நடத்த போறதில்ல. எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட். ஹல்லேலூயா. அவருடைய ப்ராமிஸ் மேலே எனக்கு கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட். அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கேரக்டர், அவருடைய கேரக்டர் சொல்லுங்க, அவருடைய கேரக்டர், அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அந்த மகிமையான ஒரு செயல், அவருடைய செயல். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதன் மீது நான் முழுவதும் என்ன பண்றேன்? நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் பாக்கியவான் நீங்க. ஏன்னா நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புறீங்க. அவர் உங்களை எல்லா சத்துருடைய கண்ணிகளுக்கும், தீமைகளுக்கும், பிசாசின் வல்லமைகளுக்கும், சூழ்நிலைகளுக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்கிற தேவன். சங்கீதக்காரன் இதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருந்தார். சங்கீதக்காரன் இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தபடினாலே எல்லா சங்கீதங்களும் பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் சொல்ற அந்த வே ஃபோக்கஸ், அவரை நம்புறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சங்கீதங்கள் புத்தகம் 34 அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 34:8 என்ன அழகா சொல்றாரு பாருங்க தாவீது. அந்த அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக நம்ம மாற்ற வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த காலை வேளையில எதையோ மனசு ருசி பார்க்குது, சூழ்நிலையை ருசி பார்த்து சொல்லுது ரொம்ப கசப்பா இருக்குது, பிரச்சனையை ருசி பார்க்குது. எது? மனசு. என்ன எப்படி இருக்குது, என்ன எப்படி சூழ்நிலை இருக்குது, எது எப்படி மாறும். ஆனா தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்ப்பது? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சீங்கன்னா வெற்றியை ருசி பார்ப்பீங்க, பாதுகாப்பை ருசி பார்ப்பீங்க, கர்த்தருடைய ப்ரொவிஷன், அவருடைய தேவைகளை சந்திக்கின்ற அந்த வல்லமையை நீங்க ருசி பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்கள். எப்படி ருசித்து பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். சொல்றான், அவர் மேல் நம்பிக்கை வைன்றான். சாப்பாடு போட்டு தட்டில் அப்படியே பார்த்துன்னு இருந்தால் அது டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. அதை ருசிச்சு பார்க்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஹல்லேலூயா. டேஸ்ட் அண்ட் see. கர்த்தரன் நீ ருசித்து பார். எப்படி? அவர் மேல நம்பிக்கை வச்சு பார். அவர் மேல கம்ப்ளீட் ட்ரஸ்ட். எதிராக இருக்கும் சூழ்நிலை, பிரச்சனை பெருசா தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு பிசாசு சொல்லுவான். மைண்டு அடிக்கடி நம்மளை என்ன பண்ணும்? டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணும், பொய்யா சொல்லும். இன்னும் எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே, உன் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே, உன்னை பார்க்குறவங்களாம் உன்னை கேவலமாக பார்க்குறாங்களே, உன்னை தலைகுனியை வச்சுட்டாரு ஆண்டவர், இப்படிலாம் சொல்லும். நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேவனை அவங்க நம்பினாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய அவங்க குணாதிசயங்கள்லாம் மாறலை. ஒரு நல்ல தேவனை நம்பினாங்க, ஆனால் குணாதிசயம் மாறலை. அப்படி மாறாதனால என்ன பண்ணாங்கன்னா சிறையிருப்புக்கு போனாங்க. அவங்க சிறையிருப்புக்கு போனது நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல அவங்க பண்ண தப்பு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷனை நம்பினாங்க, தன் பலனை நம்பினாங்க, மனுஷனுடைய ஆலோசனைக்கு போனாங்க, சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. ஆனா அது கூட பிளான் ஆஃப் காட், அதுவும் தேவ திட்டம் தான். அங்க போயிட்டு தான் நீ உன்னை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் கொண்டு வர போறேன். ஒரு இடத்துல அப்படி ஆண்டவர் கீழே தள்ளுறாருன்னா அதை விட பெரிய இடத்துக்கு உன்னை தூக்க போறாருன்னு அர்த்தம். சில பேர்ல ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்களே. சிங்க கோகையில் ஆண்டவர் தள்ளுறாருன்னா அங்கேயே விட்டுடுறதுக்கா? கிடையாது. எல்லாம் நினைப்பாங்க, சிங்க கோகையில போயிட்டாயா காலியாமன் பாரு, அவன் வரவே மாட்டான். இல்லை, நீ யாரெல்லாம் அப்படி நினைச்சாங்களோ அவங்க போயிடுவாங்க, நம்ம வெளியே வந்துடுவோம். கையை தட்ட மாட்டீங்களே? நான் கர்த்தரை நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை, உறுதி, அவ்வளவு கான்பிடென்ட். அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அக்கினி ஜுவால்ல போட்டாங்க.
போடாம இருந்திருக்கலாமே. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, ஒரு இப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், நீங்க தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை இருக்குமானால், நீங்கள் நெருக்கப்படுகிற என்ன மூளை வேலை மாதிரி வேலை செய்யும். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் பார்த்தீங்கன்னா அப்படி வேலை செய்யவே இல்லை. எல்லா நெருக்கடியான சூழ்நிலை, எல்லா பயங்கரமான ஒரு சூழ்நிலை அப்படியே அவங்க ஆண்டவரை நம்புறாங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, இந்த கால வேலை சொல்லுங்க. நான் சொல்ல போனா சொல்லிக்கினே இருக்கணும் போல இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் என் ஐடியால சொல்லலைங்க, அனுபவிச்சவங்க சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்றேன்ல, சாப்பிட்டு சொல்லுங்கன்றல. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுட்டு சொல்லுங்க. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, சில இடங்கள்ல தடுமாற்றம் வரும். அது நம்முடைய மனசுனால ஏற்படுகிற கோளாறு. ஃப்ளஷ் மோசமானது, அது தப்பு தப்பா உணர செய்யும், தப்பு தப்பா ஃபீல் பண்ணும். அதனால தான் ஃபீலிங் படி போகக்கூடாது, விசுவாசத்தின்படி போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான், ஃபீலிங்னால கிடையாது. தப்பு தப்பா ஃபீல் ஆகும். ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு போய் இப்படி நடந்துச்சு, ஐயோயோ இந்த கரப்டடு மைண்ட் இருக்குது பாருங்க, அது எவ்வளோ மோசமோ. ஆனால் உள்ள இருக்கிற ஆவி மறுபடியும் பிறந்து இருக்குது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். எங்க? உள்ள உள்ளுக்குள்ள ஆவியில நான் வேற ஆளு பாருங்க. இந்த மைண்ட் தப்பு தப்பா சொல்லும் போது ஆவி உள்ள இருந்து சொல்ல, ஏய் அப்படிலாம் நினைக்காத, என்ன நீ போய் இப்படி நினைக்கிற, நீ யாரு? ஆண்டவருடைய பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள், எல்லாமே உனக்கு நன்மையாக தான் நடக்கும். தீமையான நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணாத, தீமையான அனைத்தையும் கர்த்தர் நன்மையாகவே மாற்றுவார். உள்ள இருக்கிற ஆவி உங்களுக்கு. ஆனா நிறைய பேர் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா ஆவி வீக் ஆயிடுது, மாம்சமும் மனசும் அந்த ஆவியை போட்டு படைக்குது. நிறைய பேர் பாருங்க, அவங்க உலகத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையில டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அப்படி தேவனுடைய வார்த்தையை டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் வருங்க. நீங்க இந்த செக் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, ஒரு 1 hour உங்களை செக் பண்ணுங்க. உங்க ஆவி வீக் ஆயிடும், உங்க மைண்டு ரொம்ப பூஸ்ட் ஆயிடும். அது ஒரு பூஸ்ட் ஆயிடும் ஃப்ளஷ். அதை வந்து ரொம்ப, ஆனால் 1 hour பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தோய்வு வந்துடும், சோர்வு வந்துடும். 1 hour தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, ஆண்டவர் இடத்துல பேசுங்க, என்ன மாதிரி நடக்குது பாருங்க. உங்கள் ஆவி பூஸ்ட் ஆகிடும், இந்த மைண்டும் ஃப்ளஷ் என்ன ஆகும்னா பலவீனமாக, அது அப்படியே வந்து அது சும்மா சூப்பர் ஆகிடுவீங்க. அது என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். என்டர்டைன்மெண்ட் மேக்ஸ் யுவர் ஸ்பிரிட் வீக் ஆகிடுவீங்க. அதனால தான் சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து. ஏன்னா இது டேமேஜ் பண்ணிடும். நிறைய பேருக்கு அது இல்லை, they want to feed their flesh. அவங்க மாம்சத்தை ஃபீட் பண்ண விரும்புறாங்க, மைண்டை ஃபீட் பண்ண விரும்புறாங்க. நிறைய இது அதுன்னு போய் they feeding their mind, they are weak in spirit. That's why they are not interested in the word of God, they are not praying, they are not have a quiet time with God. Then how can they overcome problems? எப்படி உனக்கு நம்பிக்கையை ருசி பார்க்க முடியும்? ஆண்டவரை ருசி பார்க்கணும்னா என்டர்டைன்மெண்ட் குறையணும். அதனால தான் உபவாசம்லாம் அந்த காலத்தில் உபவாசம் போட்டால் வெளியே போகக்கூடாது, கதவை சாத்தி உள்ள ஆண்டவர் கூட இருக்கணும். பூஸ்டிங் யுவர் ஸ்பிரிட், உங்கள் ஆவியை பூஸ்ட் பண்ணுவது. நீ ஆண்டரை விட்டு நல்லா புரிஞ்சுங்க, வெரி டேஞ்சரஸ் காலத்தில் இருக்கிறோம், நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆன ஒரு உலகத்தில் இருக்கிறோம். என்ன ஆயிடும்னு சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் நாசமாக போச்சு. உங்களுக்கு ஜெபம் வேலை செய்யாது, ஜெபிக்க தோணவே தோணாது, வேதத்தின் மேலே ஒரு கசப்பு வந்துடும். சில பேர் கேட்குறாங்க, எப்படிங்க இந்த வேதத்தை அப்படியே படிச்சுனேங்கிறீங்க, இதையே கேட்டுக்கிறீங்க, இதையே பார்க்குறீங்க, இதையே செய்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு விந்தையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து ஏங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இல்லையா, மனுஷனா பிறந்தா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு, அதனால இவ்வளோ காரம் இது பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கொடுக்குற மாதிரி ஒரு ஆவிக்குரிய உன்னதமான பலனை எங்கேயுமே நீங்கள் பெற முடியாதுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 1 hour உலக காரியங்கள் மற்ற காரியங்களை செய்யுங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யுங்க. 1 மணி நேரம் உங்கள் மனசையும் உங்களுடைய மாம்சத்தையும் அடக்குங்க, கண்ட்ரோல் இல்லை. எவ்ரி திங் ஐ எம் கோயிங் டு ஹாப், கதவை சாத்த போகிறேன், செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், யாருக்கிட்டையும் பேச போகிறதில்ல,
ஏன்னா எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பா கூட நான் உட்கார போகிறேன். உட்காந்து பாருங்க, எது வேல்யூன்னு பாருங்க. அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற ஒரு காலம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான. ரியலி அப்படியே நீங்க எப்படி ஆயிடுவீங்கன்னா, சும்மா உள்ளான மனுஷன்ல சிங்கம் மாதிரி ஆயிடுவீங்க. ஒருவேளை வெளிப்புறமான தோற்றங்களும் வெளிப்புறமான சூழ்நிலைகளும் நெகட்டிவா தெரியும், ஆனா உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படுவீர்கள். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு ஜாலியா இருக்கும், நாளைக்கு ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாது, உடைந்து போவீர்கள். அதை பத்தி நான் ஒன்று வரப்போற வசனத்துல சொல்றேன் பாருங்க. உடைஞ்சு போயிடுவீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே சூப்பராகுது, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, குட். பட் தேர் இஸ் a problem comes. பிரச்சனைகள் வரப்போகிறது, போராட்டங்கள் வரப்போகிறது, சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்ப போறான். எல்லாம் வரும்போது நீங்க அவனுக்கு முன்னால் நிற்கணும்னா உங்களுக்கு பலன் தேவை. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி. சிலதுக்கெல்லாம் திராணியே இல்லை, போச்சு. என்ன ஆச்சு? எல்லாமே போச்சு. ஏன்னா திராணி இல்லை, பிரேயர் லைஃப் இல்லை, ஆண்டவர் கூட ஒரு நெருக்கம் இல்லை, ஆண்டவர் மேல ஒரு பற்று இல்லை, வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை. என்ன ஆகும்? எல்லாமே போச்சு. அப்படியே வீக் ஆயிடுவீங்க. அன்னைக்கு பிரேயர் லைஃபை தேடுவீங்க, அன்னைக்கு ஆண்டவரை போய் கேட்பீங்க, ஆனா அன்னைக்கு அதை பெற முடியாது. இன்றைய ரட்சணினால் இன்றைய அனுகிரக காலம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆபத்து, ஒரு பெரிய வெள்ளம் வருவதுக்கு முன்னாடி தான் நீச்சல் கத்துக்கணும். வெள்ளம் வந்துட்ட பிறகு நீ நீச்சல் கத்துக்க முடியாது. அப்ப இதுதான் நீச்சல் கத்துக்கிற காலம், இதுதான் ஜெபிக்கிற காலம், இதுதான் தேவனை பற்றி கொள்ளுகிற காலம், இதுதான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற காலம். இப்ப ஆரம்பி. சொல்லாமா? அப்படியே கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்துடாத. உனக்கே தெரியாது உன் பலன் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஸ்பிரிச்சுவலா நீ எப்படி வீக் ஆகுறன்னு உனக்கே தெரியாது. அது உன்னுடைய நடக்கை மூலம் தெரிஞ்சிடும், உங்க பேச்சு மூலம் தெரியும், உங்க பார்வை மூலம் தெரியும். யூ ஆர் பிகம் வெரி சோ வீக். ஜெபிக்கவே முடியாது, உங்களால கர்த்தரை தேட முடியாது. இப்பவே ஆண்டவரை தேட ஆரம்பிங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அடுத்தது சங்கீதம் 146:5 படிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 146:5. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து. யாக்கோப்பின் தேவன் என் தேவன், என்னாலும் துணை அவரே. ஹல்லேலூயா. என்றென்றும் நடத்துவாரே. யாக்கோப்பு வீக்கா இருக்கலாம், ஆனா யாக்கோப்பின் தேவன் வீக்கு கிடையாது. நாம வச்சுங்க, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே. யாக்கோப்பு யாருங்க? சிறு பூச்சி. ஆனா யாக்கோப்பின் தேவனுடைய வேலை என்ன? நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குவேன், நீ மலைகளை தவிடுபடியாக்குவாய், குன்றுகளை மிதித்து போடுவாய். யாக்கோப்பு வீக்குங்க, ஆனா யாக்கோப்பின் தேவன் வீக் இல்லைங்க. யாக்கோப்பின் தேவனை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோப்பை பத்தி படிங்க. அவன் பண்ணதெல்லாம் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டான், ஆனா யாக்கோப்பின் தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோப்பின் தேவனை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையினுடைய சாபம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சாபம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. சாபம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சுக்கினே போது பாருங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். உலகத்தின் மேலையும் பணத்தின் மேலையும் பொருளின் மேலையும் உங்க கண்கள் போய் கர்த்தர் மேல நம்பிக்கை குறைஞ்சதுன்னா ரொம்ப டேஞ்சரஸுங்க. அதை விட ஒரு டேஞ்சரஸ் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாபம் ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில வேலை செய்யுது? ஏன் சாபம் நிறைய பேரை பிடிக்குது? ஏன் சாபம் அவங்க வீட்டுல ஆளுகை செய்யுது? நல்லா புரிஞ்சுங்க. சாபம் வரும் பார்வையினால, வார்த்தையினால, உணர்வுகளால. தலைமுறை தலைமுறை தொடர்கிற சாபங்கள் என்ன பண்ணும்? மனுஷனை அதை அடைய பார்க்கும், அது அவங்கள தாக்க பார்க்கும். ஆனா ஒன்னு சொல்ற பாருங்க, கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருந்தீர்களானால் சாபங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார். பிலேயாம் சபிக்க தான் வந்தான்.
அவன் சபிச்சா அவங்க சாபமா இருப்பாங்க, சாபத்துல தான் இருப்பாங்க. ஆனா அவனால சபிக்க முடியல. அவன் சொல்றான், நான் தேவன் ஆசீர்வதிக்கிறவளை நான் எப்படி சபிக்க முடியும்னு கேட்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எங்கிருந்து வேணா சாபம் வரட்டும், யார் மூலமா வேணா சாபம் வரட்டும், எப்படி வேணா சாபம் வரட்டும், சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்னுடைய தேவன். மோசமானதுங்க சாபம், தெரியாது உங்களுக்கு. ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, சில பேர் இன்னும் சாபம் அவங்கள ஆளுகை செய்யுது, அவங்கள பயங்கரமா அது தாக்குகிறது, அதுல இருந்து மீள முடியல. ஏன்? அதே அதிகாரம் எரேமியா 17ஆம் அதிகாரத்துல ஏன் சாபம் சில பேரை தாக்குது, ஏன் சாபத்துக்குள்ள மாறுறாங்க, 5:6 நமக்கு எச்சரிப்பை தருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற. இன்னைக்கு நீ எங்க இருக்கிற அதை பார். வேர் ஆர் யூ? பக்கத்தில் பார்த்துக்கலங்க, நீ எங்க இருக்கிற? ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்த உடனே, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்டார். இந்த காலை வேளையில இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ என் கூட உறவாடி ரொம்ப நாள் ஆச்சு, என் மேல நீ எவ்வளவு அன்பா இருந்த, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்த? தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது எழுதுறார், வெளிப்படுத்தல, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே விட்டுட்டாங்க, போயிடுச்சு. அன்பு எங்கெங்கேயோ போகுது. ஏன்னா கரப்டட் ஃப்ளஷ், கரப்டட் மைண்ட் லீடிங் யூ டு த ராங் பாத், தப்பான வழிக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதை டிசிப்ளின் பண்ற வேலை தான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வேலை. ரட்சிக்கப்பட்டவனுடைய வேலை என்ன? ஆகையால் என்னுடைய சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள். அப்படின்னு அர்த்தம். இது தப்பா பண்ணினுக்குது, இந்த மாம்சம் தப்பா யோசிக்குது, இது தப்பா செய்யணும்னு என்ன தூண்டுது. அதனால இதை உங்க கையில கொடுக்குற ஆண்டவரே, நீங்க இதை டிசிப்ளின் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க ரோமர் 12 முதல் 2 வசனங்கள்ல ரட்சிக்கப்பட்டவனுடைய கடமை என்ன பல முறை போதித்திருக்கிறேன். அப்படி இருக்க நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ பண்ணிட்டாரு, இவ்வளோ செய்திருக்கிறார் ஆண்டவர் உனக்காக. நீ ரட்சிக்கப்பட்ட ஆளு. அப்படி இருக்கிறபடினாலே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே சகோதரரே, யாரு இந்த நீங்கள் போது கவனிக்க சொல்லியிருக்கிறேன். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்கள் யாரு? நாங்கள் யார்? அது ரட்சிக்கப்பட்ட நான், மறுபடியும் பிறந்த நான், புதிதாக்கப்பட்ட நான். என் கடமை என்ன? ரட்சிக்கப்பட்ட நான் என்ன பண்ணணும்? படிமா, நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்படாத கரப்டட் ஃப்ளஷ், மாம்சம் எதுங்க? இன்னும் அது கரப்டடா இருக்குது. என்னென்ன யோசிக்கும் தெரியுமா? அது என்னென்ன தூண்டும் தெரியுமா? அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷாவே தூண்டும். இதுதான் உனக்கு எதிர்காலம், இதுதான் உன்னுடைய நம்பிக்கை, இதை நம்பு, அதை நம்பு, அதை பண்ணு, இதை பண்ணு, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு சொல்லும். அது மட்டுமா சொல்லும்? என்னென்ன சொல்லணுமோ சொல்லணும். தப்பான காரியங்கள் நமக்கே தெரியும், அது தப்பு சொல்லுது. இது சில நேரங்களில் என்னுடைய மைண்டில் கூட ஐயோ அவங்களுக்கு இப்படியானா நல்லா இருக்குமே நான் நினைப்பேன். அது தப்பு. என் சத்துருக்களுக்கு கூட தப்பு நடக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது தப்பு. அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நாசம் அப்படி நினைக்க தூண்டுவதே அது. ஏன்னா அவங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க, நமக்கு அவ்வளோ வெறுப்பு விட்டுறாங்க, அவ்வளோ தூண்டு. அவங்க பார்த்தா ஐயோ அவங்க அழிஞ்சு போக மாட்டாங்களான்னு நினைப்போம். அப்போ உடனே ஆவி சொல்லும், டே நீ பைத்தியக்காரனாடி, அப்படி சிந்திக்காத. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வாழ்க்கை மாறணும், அப்படி யோசி. அவங்க குணங்கள் மாறணும், அப்படி யோசிக்க சொல்லாது. ஏன்னா இது கரப்டட் ஃப்ளஷ். அதனால தான் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, இவ்வளோ கர்த்தர் உனக்கு பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ செய்திருக்கிறாரு, இவ்வளோ போதிச்சிருக்கிறாரு. சகோதரரே, நீங்கள் யாரு? ரட்சிக்கப்பட்ட நான். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் என்கிற நினைவு யாருக்கு இருக்குதோ அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் ரட்சிப்பின் தலை சீராவை அணிந்தவர்கள். எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு என்பது என்னன்னா மைண்ட்ல இருக்கக்கூடியது. அநேக நேரங்களில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? ரட்சிக்கப்படாதவங்க மாதிரியே யோசிக்கிறோம், ரட்சிக்கப்படாதவங்க மாதிரியே திங்க் பண்றோம். இந்த மாதிரி எனக்கு நடக்காதா, இது வராதா, அவங்களுக்கு அப்படி நடக்காதா, நான் மட்டும் நல்லா இருப்பேனே, மற்றவங்க கெட்டு போனா எனக்குன்னா.
மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஏன்? கரப்டட் பை ஃப்ளஷ். மாம்சம் எப்படிப்பட்டது? தப்பாக யோசிக்கும். நமக்கே தெரியாது தப்புன்னு, ஆவி உள்ளந்து சொல்லும், இல்லை இல்லை அப்படி செய்யாத, இது ராங். அப்போ சொல்றாரு, ஆகையால் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரம் அது அது வேற, நீ வேற. அதான் பிரிச்சு காட்டுறாரு. நீ வேற, உன் சரீரம் வேற. நீ யாரு? வாயத்தந்து பேசுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆளு. உன் சரீரம் உன்னை ரட்சிக்கப்படலை. எப்போ ரட்சிக்கப்படும் சரீரம்? நம்முடைய சரீரம் மீட்பு வரப்போகுது. ஆண்டவர் வரும்போது அதான் சொல்றாரு, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற உங்கள் பரிசுத்தாவியான துக்கப்படுத்தாதீங்க. எந்த மீட்கப்பட போகுது? சரீரம் மீட்கப்பட போகுது. அப்போ மர்வமான உடனே சரீரம் கூட ரைட்டா உணரும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இங்கேயே ட்ரைன் பண்ணிக்க அந்த சரீரத்தை, வசனத்தை கொண்டு அதை சரி பண்ணுன்றார். ராபின் சொல்லுங்க, இது தப்பா இந்த ஃப்ளஷ் உணர செய்தா அதை தப்பா உணர வைக்க கூடாதது யார் வேலை? யார் வேலை? யார் வேலை? ரட்சிக்கப்பட்ட ஏன் வேலை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கடமை இருக்குது. ரட்சிக்கப்பட்ட அப்படியே இருக்கிறதுக்கு இல்லைங்க, ரட்சிக்கப்பட்ட கடமை இருக்குது. என் சரீரத்தை நான் டிசிப்ளின் பண்ணங்க. தப்பா உணர சொல்லும், தப்பா யோசிக்க செய்யும். இந்த மனசு இருக்குது பாருங்க, ஐயோ குரங்குன்னு சொன்னா பாருங்க. நம்ம ஆள் ஒருத்தன் உலகத்தான், மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் அது என்ன பண்ணுமா? இன்னும் அழகா பாடிக்கிறான் பாருங்க. அவன் பைபிளை படிச்சுட்டு பாட்டான் பொழுது, மனசை பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா அது தப்பா அவனுக்கு சொல்லின்னு இருக்கும். அவனுக்கு எப்படி பார்த்துக்கக்கூடிய சக்தி இருக்கும்? ரட்சிக்கப்பட்டதாயா அது இருக்கும். ரட்சிப்பு தாயா உனக்கு அதை கொடுக்கும். அது ரட்சிப்பு உன்னை என்ன பண்ணுது? பலப்படுத்துகிறது. அப்ப ரட்சிப்பு என்ன பண்ணுது? கர்த்தரை தேட வைக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வைக்கிறது, கர்த்தரை சார்ந்து கொள்ள வைக்கிறது. ரட்சிப்பு என்ன பண்ணுது? இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணவானா, சும்மா சிம்பிளா ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது உள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, பைத்தியக்கார, டைம் ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணு, வாரத்தில் ஒரு முறை உபவாசம் போடு, உன் கொலை காய போடு. இது சொல்லுது, இல்ல அங்க போனா நல்லா இருக்கும், அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இப்படி ஓடு, நீ ஆண்டவர்கிட்டலாம் தேட வேணாம் அப்படின்னு நம்மளை கரெக்ட் பண்ணி விட்டுடுது. அதுவும் கிறிஸ்தவனை சொல்லணுமா, இன்னும் சத்தியம் தெரிஞ்சவங்களாம் ரொம்ப டேஞ்சருங்க. அவனுக்கு அதிகமாக தெரிய என்ன ஆகுதுன்னா, ஃப்ளஷ்லேயே தான் போகிறான். ஏன்னு சொன்ன கேட்டுங்க. இப்போ இந்த மற்ற ஜனங்களை பாருங்களேன், நான் இப்போ பர்டிகுலராக பேரை சொல்ல விரும்பலை. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாள் நான் கறியே சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருப்பேன்னுவாங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ணக்கூடாதுன்னா அதை அவசியமாக பண்ண வேண்டியதில்லை. ஆனால் வாரத்தில் நீ ஒரு முறை என்ன பண்ணு, கர்த்தரை தேடுவதற்கு உபவாசம் போடுன்றோம். வெள்ளிக்கிழமை மாசத்துல என்ன நடக்குதுங்க? எத்தனை பேர் வரும்? எல்லாம் பேபன் மொழிங்க. இது சர்ச்சில் நடக்கிற உபவாசத்துக்கோ எங்கேயோ உபவாச ஜபம் நடக்குது அங்கே போகிறது இல்லைங்க. உங்கள் பர்சனல் உபவாசம். நீ உபவாசிக்கும் போது உன் அறை வீட்டுக்குள் போய் பிரவேசித்து கதவை சாத்தி முகத்தை கழுவி சென்ட்டுக்கிட்டலாம் போட்டு நீ என்ன பண்ணு, யாருக்குமே தெரியக்கூடாது நீ உபவாசம் இருக்குது. அப்படி இல்லை. சில பேர், நான் 40 நாள் விரதம் இருக்கிறேன், நான் 40 நாள் உபவாசம். இயேசுவே 40 நாள் தான் இருந்தார், நான் 80 நாள் இருக்கிறேன். சில பேர்லாம் பெருமையில் போது அது கிடையவே கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எப்பெல்லாம் நீ வீக் ஆகிட்டியோ ஆவியில், எப்பெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் ஆகிட்டியோ அப்பெல்லாம் எங்கே ஓடிடணும்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே ஓடணும், சர்வ வல்லவருடைய நிழலில் போய் தங்கணும். உனக்கு தெரியணும் நீ வீக் ஆகிட்டேன்னு. ஐயோ ஏன் ஜெபமே எனக்கு வரல, ஜெபமே ஒரு மாதிரி போயிடுச்சே, நான் எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேனே, ஐயோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்குதே, வேதத்தை வாசித்தா எனக்கு வேற மாதிரி தெரியுதே, தூக்கமாக வருதே, இதை படித்தா எனக்கு போர் அடிக்குதே, இதை முன்னாடிலாம் நான் எப்படி உட்காந்து தியானம் பண்ணுவேன், இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி தேவ சமூகத்துக்கு ஓடணும். அதை விட்டுடுறது. 40 நாள் இருக்கிறேன்ற அவங்களே மேலுங்க போங்க. நான் கூட அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன். 40 நாள் நீ கறியே சாப்பிடாம சாவு. நீ உபவாசன்ட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு டம்மு கிடைக்காது. நான் உபவாசம் இருக்கிறேன். உனக்கு தெரியணும் நீ வீக் ஆயிட்டேன்னு, உன் பலவீனம் என்னன்னு தெரியணும். ஐயோ மைண்டு தப்பா நினைக்குது, இப்படிலாம் நினைக்காது என் மைண்டு. இதை எப்போ கண்டுபிடிப்பனா, உன் ஆவியில நீ பலனா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆளு ஆவியில். அதனால தான் உள்ளான மனிதன் வல்லமையா பலப்படணுன்றார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமா ஆளு பலமா இருப்பாங்க, பலன்னு இருப்பாங்க, உள்ள போல. நல்லா புரிஞ்சுங்க.
பவுல் அழகாக எழுதுறாரு, எங்கள் வெளிப்புறமான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தோம், உள்ளான மனிதனில் நாங்கள் வல்லமையாய் பலப்படுகிறோம். அப்படின்னா அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரை தேடுறதுக்குன்னு பர்டிகுலர் டைம் வைங்க. ஐயோ, அந்த காலத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் பூரிக்குதுங்க. வாரம் வாரம் கிரவுண்ட்ல போய் ஜெபம் பண்ணும். எங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்காது, அவ்வளோ பக்தி இருக்காது, அவ்வளோ சத்தியம் தெரியாது. ஆனால் இங்க இருந்து நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோன்னா, எல்லாம் வந்துருங்க, அது ஒரு ஜாலியாக போயிட்டு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் மலைக்கு தண்ணி எடுத்துக்கின்னு ஓடுவோம். இப்போ யார் ஓடுறது? மலையில் போய் ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் டைம், ஆண்டு சமூகத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தாங்க இன்னைக்கு எங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது, அஸ்திபாரமா. இன்னைக்கு நாங்கள் அஸ்திபாரமாக நிற்கிறோம்னா எப்படிங்க? அந்த நாட்களில் எங்களுக்காக ஜெபித்தவங்க, எங்களை ஜெபத்தில் வழி நடத்தினவங்க அங்கங்கே அந்த வாஞ்சையோடு ஓடுறது. இப்போ பாருங்க, உலகத்தில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் ஆகி போச்சுங்க, ரொம்ப டேஞ்சரான காலத்தில் இருக்கங்க. ஆண்டவரை தேடணுன்ற மனசே வராதபடி பிசாசு நம்முடைய மனசை கெடுத்து நம்மளை வேற ரூட்டில் கொண்டு போகிறாங்க. நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீக்காக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம நினச்சிக்கிறோம் சிம்சோன் மாதிரி, நீ தெளிலால் மடியில் படுக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிலால் மடியில் படுத்தேன்னா ஆவியாரும் உன்னை விட்டு விலகினதே தெரியாது. நீ ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டு இருக்க, நீ எங்கேயோ இருக்கிற. யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம் சம்வேர் இன் த ராங் பிளேசஸ். தவறான ஒரு இடத்துல போய் உன் நேரத்தை செலவழிக்கிற. நான் சொல்றேன் கேட்டேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கிறிஸ்தவனானால் உன்னுடைய ஜெப வாழ்க்கை இம்பார்ட்டன்ட். டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் உணர்வு பூர்வமாக ஜெபிக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து ஜெபிப்பது. இன்னைக்கே அஸ்திபாரம் போடுங்க. கர்த்தர் யாக்கோப்பின் தேவனை துணையாய் கொள்ளுங்க. எப்படி கொள்ள முடியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து, எப்படி ருசி பார்ப்பது? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. எப்படி அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது? அவரை சார்ந்து வாழ்வது. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் யாருங்க? யாருங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் யாரு? ஆசீர்வாதம்னா டிவி வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன், பணம் இருக்குதுன்றது இல்லைங்க. கர்த்தர் உன் கூட இருக்குதாங்க ஆசீர்வாதம். நிறைய அறிவு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, அது இல்லைங்க ஆசீர்வாதம். யாக்கோப்பின் தேவன் மீது நம்பிக்கை வைப்பது, ஹalleluya, அவரை சார்ந்து வாழ்வது, அவரை பற்றி கொள்வது. இந்த மாம்சத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப ஜாக்கிரதைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பொறுப்பு என்ன? இது தப்பு தப்பா பேசும், இது வேற மாதிரி ரூட்டை போடும், நீ வேற மாதிரி ரூட்டை போடணும். நீ சொல்லணும், இன்னைக்கு நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற நேரம். எதையுமே நீங்க சார்ஜ் போடலன்னா அதை யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை கூட அப்படிதாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நல்லா பூஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும். ரோமர் புத்தகம்லாம் படிச்சு பாருங்க. ஆஹா, 3 முறை இந்த நாட்களில் படிச்சிருக்கிறேன், அப்படியே தியானம் பண்ணியிருக்கிறேன். படிக்க முடியலன்னா அப்படியே செல்போனில் அந்த மெசேஜை, அந்த அதிகாரத்தை அது வாசிக்குது, சூப்பரா, என்ன அழகா வாசிக்குது. கேட்க கேட்க பூஸ்ட் ஆகுது அப்படியே. ஆஹா, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பவர்ஃபுல்டா அப்படின்னு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா அதில்? அல்லேலூயா, அப்படி இருக்குது. ஆனால் ஆள் வீக்கு, உள்ள பலனா இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், என்னடா ஆள் இப்படி இருக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, இப்படி பேச, இவர் என்ன பேசுவார்? சில பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளை, அப்பாவை பற்றி கொள்ளுங்கள். இனி உலகத்துக்கு வரப்போகிற காலம்லாம் நம்பிக்கையற்ற காலம், இருக்க மோசமாக தான் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா மியான்மர் மற்றும் அது என்ன ஒரு தாய்லாந்து பகுதியெல்லாம் பயங்கர பூகம்பம் அடிக்கடி வந்திருக்குது. அமெரிக்காவில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுத்தீ, அணைக்கவே முடியல. கர்த்தருடைய பாருங்க, இதெல்லாம் ஒரு அடையாளம். பாவம் ரொம்ப பெருகிடுச்சு, அறிவு பெருகிடுச்சு, ஜனங்களுக்குள்ள அன்பு போயே போச்சு, அன்பு ஒன்றும் இல்லாமல் போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய மனசையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய பண்ணுவது. அதை நல்லா புரிஞ்சுங்க. உங்க மாம்சத்தை மனசை நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அது சொல்ற வழிக்கு அனுப்பிடாதீங்க, அதை டிசிப்ளின் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் சேவ்டு பர்சன். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆள். சொல்லுங்க, இல்லை நீங்களே அது சொல்லு. உங்க ஆவி வீக், உங்க ஆவி பலனா இருந்தால் அது சொல்லும், டேய் நீ பண்றது நல்லதா,
இப்படி பண்ணலாமா, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறியே, எவ்வளோ நாளாச்சு நீ ஆண்டு விட்டு ஒரு உருவாடி அது சொல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். God is showing a picture. என்னன்னா, என் மேல நம்பிக்கை வச்ச என் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க நல்லா இருக்கணும் என்பது இன்னைக்கு தற்காலிகமானது அல்லங்க. There is a future for you. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நீங்க நினைக்காதீங்க எனக்கு எதிர்காலமே இல்லை முடிஞ்சு போச்சுன்னு. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உங்களை கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இனி வரும் நாட்களில் இதை விட அதிகமாக தான் நீங்கள் சூப்பராக மேலே வருவீங்களே ஒழிய கீழே போக மாட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுங்க. டெய்லி யூ ஹேவ் டு சக்ஸ் த லைஃப் ஃப்ரம் த லார்ட். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கான சாரத்தை கர்த்தரிடத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கணும். எங்க உறிஞ்சி எடுக்கணும்? கர்த்தரிடத்துல தான் அது இருக்குது. அதுக்கு ஒரு பிக்சரை காமிக்கிறார். என்ன அழகான பிக்சர் காமிக்கிறார் பாருங்க. எரேமியா 17:8 பாருங்க. இன்னொரு பாட்டு இருக்குது. அதுல இன்னொரு பாட்டு இருக்குது. எரேமியா 17:8 என்ன பிக்சர் காமிச்சிட்டார் பாருங்க. அவன் தண்ணீர், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் யாருங்க? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நல்லா புரிஞ்சுங்க. கால்வானா நம்ம ஊர் கால்வா கிடையாதுங்க. கால்வானா நம்ம நன்ன நினச்சிக்கிறோம், இந்த காவான்னு நினச்சிக்கிறோம். அந்த காவா இல்லைங்க இது. இது ஜீவ தண்ணீர் பாய்கிற கால்வாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். உஷ்ணம் வரும், ஆனால் உன்னை ஒன்றும் பண்ணாது. அதான் மேட்ரு. உஷ்ணம் வருகிறதை காணாமல் யாருங்க வாசிக்கிறது? இவ்வளோ சூப்பராக வாசிக்கிறீங்க. இலை பச்சையா இருக்கிறதும். நல்லா புரிஞ்சுங்க. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா இது? நல்லா நங்கூரம் விட்ட ஒரு வாழ்க்கைங்க. கம்ப்ளீட்லி என்ன வரட்டும், ஏது வரட்டும், மழை தாழ்ச்சி வரட்டும், உஷ்ணம் வரட்டும், எல்லாம் வரட்டும், ஆனா இது வாடவே வாடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த பிக்சரை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் கொடுக்கிறது பிக்சர். ஆண்டவர் சொல்றா, டேய் பாத்துங்கடா, என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தன்னுடைய நம்பிக்கையை கொண்டு என்னுடைய பலனாய் கொள்ளுகிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இப்படிதானே இருப்பாங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. எங்க நாட்டப்பட்டதுங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூவாத்து ஓரமா நடப்பட்ட மாதிரி ஆயிட்டீங்க. அது ஒரு காவா. அது காவா, நாத்தடிக்கிற காவா. எல்லாம் வரும் அதுல. எல்லாம் வரும் இதுல. இது அடிக்கடி காட்ட வேண்டியதாகுது. இதுல இருந்து உங்களை காப்பாத்துறது எல்லாம் வரும். காவா இதுல ஓரமா போய் நாட்டினுக்கிறேன். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட், அங்க போ, இது போ, அது இது பொறுத்து. அங்க வேற விடாத. வேற விட்டேன்னா உனக்கு நல்ல லைஃப் இல்லை. இஃப் யூ வாண்ட் அ குட் லைஃப், இஃப் வாண்ட் அ பிரைட் ஃபியூச்சர், பூஸ்ட் யுவர் ஸ்பிரிட். நல்லதான் சொன்னாரு. இந்த ஏசப்பா கூட இந்த சீசர்களுக்கு என்ன ரொம்ப விரும்புகிறாங்க நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஏசப்பா 2025 வாழ்கிறார். சீசர்கள் நம்மெல்லாம் கிடையாது, வாழ்கிறாங்க. எல்லார் கையிலும், சீசர்கள் கையெல்லாம் செல்போன் இருக்குது. கற்பனை பண்ணுங்க. இயேசு சிலுவைக்கு போறாரு. இயேசு செல்போன்லாம் கையில் வச்சுக்க மாட்டார். யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா பணங்கனால அவர் அப்பவே கொடுத்துட்டாருல. யூதாஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. இவனுங்க வேலை என்னன்னா, ஆண்டு சொல்றாரு, நான் சிலுவையில் போய் மறிக்க போறேன், இதெல்லாம் இங்கே வச்சுக்கின்னு இருக்கேன்னா நோண்டின்னு உட்காந்துங்கிறானுங்க. பார்க்குறாரு, என்னடா பண்ணுறீங்க? இல்லை, ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னா இவனுங்க எல்லாம் ரீல்ஸ் பார்த்துனுங்கிறானுங்க, அதை பார்க்குறானுங்க, இதை பார்க்குறானுங்க, யார் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறானு பார்க்குறானுங்க. ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் பாருங்க. நான் அந்த மாதிரி தாங்க தூக்கத்தை விரும்புகிற மாதிரி இதை விரும்புகிறோம் நிறைய பேர். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, உன் ஜெப வாழ்க்கை என்னாச்சு? நீ எங்கே வேற விடுற? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வேறு எங்கே போகுதுன்னு. இன்னைக்கு ஐயோ இவங்க படிக்காதவங்கன்னு கூட நினைக்க முடியாது. படிக்காதவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க போன.
விஷயமே தெரிஞ்சுக்கிறாங்க. உலகம் அறிவு பெருகி போச்சுன்றார் ஆண்டவர். அந்த மாதிரி, அதாவது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நம்ம ஆளுங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. அது இப்படி போடணும், அதை இப்படி நோண்டணும், அது இப்படி பண்ணணும். உனக்கு படிக்க உனக்கு எழுத கொடுத்தலன்னா கூட பரவாயில்ல, வாய்ஸில் பேசினா வரும், நம்மளால் சொல்லி தரான். அவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆர் பாட்டு போடு, அதை கொண்டு வருது. எவ்வளோ மோசமாக போச்சு பாருங்க காலம். ஆனால் யாருமே அந்த காலத்தில் படிக்க தெரியாதவங்க ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு உனக்கு காசு தரம்பா பைபிள் படிப்பான்னுவாங்க. இப்போ அதுவா பண்ணுறாங்க? இதில் நல்ல விஷயமும் இருக்குது, அதை யாரும் பண்ணுறதில்ல. எங்கே வேற விடுறாங்க? காவா ஓரம். எந்த காவா? எல்லாம் சாக்கடைக்கு ஓரமாக விடுறாங்க. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன தேடுற பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க யாரு? அவன் தண்ணீர் அண்டையிலே, எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். யாருங்க இந்த ஆளு? யாருங்க இவன்? அப்புறம் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. யார் இந்த ஆளு? இந்த ஆள் யாருன்றத சங்கீதம் 1 சொல்லிட்டாரு தாவீது. இந்த ஆள் யார் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதவன், பாவிகளுடைய வழியில நிற்காதவன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க வேற விட்டுன்னு இருக்கிற நீ? செய்றது எதுவுமே வாய்க்காது போ. சாபம் வந்து வேலை செய்யாங்க. சாபம் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. அவரை தேடுற பிள்ளைங்க வாழ்க்கையில சாபம் வரும், ஆனா வேலை செய்யாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்துரு வருவான், பிசாசு வரும், ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுவார்? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சாபத்துக்கும் சத்துருடைய வல்லமைகளுக்கும் தப்புவிப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எங்க வேற விடுற? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எங்க நீ வேற விடுற? தப்பான இடத்துல வேற விட்ட சாபம் தான் வேலை செய்யும். கரெக்டான இடத்துல விடு. அல்லேலூயா. உன் நம்பிக்கை, உன் எண்ணெல்லாம் அப்படியே பாயட்டும். நான் தேவனை தேடணும், கர்த்தரை தேடணும். நான் செபிக்காம போகக்கூடாது, கர்த்தரை தேடாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே. இந்த காலம் ரொம்ப டேஞ்சரஸான காலம். ஐ ஹேவ் டு பி அவேர். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா என் வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. சூப்பரான வசனம் பாருங்க. சங்கீதம் 1:1-3 ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. யாரவன்? யாருங்க இவன்? இந்த இந்த 17:8 சொல்லப்படுகிற இந்த மனுஷன் யாருன்னு சொல்லும்போது சொல்றாரு. சங்கீதம் 1:1-3 யாருங்க அவன்? நடக்காதவன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதவன். ரெண்டாவது, நிக்காதவன். இங்கெல்லாம் உட்காந்துக்கின்னு இருந்தேனாக்கா உன் வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் நல்லா இருக்காது. எல்லாம் ஓஹோன்னு போற மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நீ இயேசுவா பிள்ளையா இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் எதிர்காலத்தை சூப்பராக டிசைன் பண்ணிட்டு இருப்பார் ஆண்டவர். பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு அறிவே கிடையாது. இந்த ஊரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். எனக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது, அவ்வளோ அறிவு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் ஆண்டுகிட்ட தான் சொல்லுவேன், நான் ரொம்ப நல்லவன் பரிசுத்தவான்னு வரல ஆண்டவரே, உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னுவேன். நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் கேட்குறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு தெரியும்ல நான் உண்மையாக அவரை நேசிக்கிறேனா இல்லை சும்மா நேசிக்கிறேன். நான் ஐ இன்வெஸ்ட் மை லைஃப் இன் ஹிம். அவருக்குள் என் வாழ்க்கையை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவரை நான் உண்மையை நேசிக்கிறேன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் மேலே அன்பு வச்சுப்பார். அன்பு குறைய விடாத, நீயே வளர்த்துக்காத. அவர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவர் முகத்தை மூழி அவரை தேடு. இப்போ இது யார் இந்த மனுஷன்? அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதவன், பாவிகளுடைய வழியில் நிற்காதவன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதவன். அப்ப என்னதான் பண்ணுவான் அவன்? கர்த்தருடைய வேதத்தில். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, வேதத்தை வாசித்து எவ்வளவு நாள் ஆச்சு? கேளுங்க, வேதத்தை வாசித்து எவ்வளவு நாள் ஆச்சு? பக்கத்தில் கேளுங்க.
நான் வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கிறேம்மா? கடமைக்காக வாசிக்கிறது. கேட்பாங்கல்ல, கேட்டா பைபிள் படிச்சா பச்சை அப்படின்னு சொல்றதுக்காக படிக்கிறது. அதுவும் எப்படி படிக்கிறது? சும்மா அப்படியே அப்படி இல்லை. அதான் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தில். அப்படின்னா அர்த்தம், உங்க வீட்டில் செல்போன் இருக்குது, கர்த்தருடைய வேதம் இருக்குது, எது உங்களுக்கு பிரியம்? சில பேர் சர்ச்சுக்கு கூட பைபிள் எடுத்துன்னு வர மாட்டேன்றான், ஆனால் செல்போனை கண்டிப்பாக எடுத்துன்னு வரான். கையில் எத்தனை பேர் பைபிள் இருக்குது பாருங்க. சில பேர் அப்படியே வாங்க வீட்டுக்கு திரும்பி விடுறான். என்னடா ஜோமனமா போயிட்டியான்றேன். இல்லை, போனை வச்சுட்டு போயிட்டேன்றான். அப்போ ஜோமனமா போனால் கூட அப்படி போக மாட்டான், வர மாட்டான், திரும்பி போனை வச்சுட்டு அப்படி வந்துடுறான். நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளையில. இன்னைக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்று ஃபோன், இன்னொன்று பைபிள். உனக்கு எது பிடிக்கும்? ஒருத்தர் வந்து உனக்கு ஃபோன் வாங்கி தராரு, இன்னொருத்தர் வந்து பைபிள் வாங்கி தராரு. உனக்கு எது பிடிக்கும்? உண்மையா சொல்லுங்க, யாருமே மறைக்கூடாது. உங்க வீட்டில் பைபிள் இருக்கு, ஃபோன் இருக்கு. which is drawing you? எது உன்னை இழுக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளையில பிரியம் வைங்க அப்பா வார்த்தை மேல. எல்லாத்தையும் சாக்கடை மேலாம் போகாதீங்க. இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுங்க, அது பிடிக்காது. இந்த மேய்க்கிற பண்டம், எதெல்லாம் கிருமி இருக்குதோ அதான் பார்த்துன்னு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தை அப்படியே தெளிவாக சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப பிரியம், வசனத்தில் பிரியம். படிக்கணும், அதை தியானிக்கணும். சில பேர் கேட்குறாங்க, எப்படி இதையே கேட்டுனுக்கிறாரு, இப்படியே படிக்கிறார், எப்படி ஐயோ கேட்டு பாரு, வாழ்க்கை எப்படி ஆயிடும் பாரு. இப்படி இருக்கிற நீ இப்படி ஆயிடுவ ஆவியில. அல்லேலூயா. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பிரியமா இருந்து. இப்போ நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. பாஸ்டர் எப்படி இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. பொய் சாட்சி சொல்ல முடியாதீங்க. ஸோ பிரியமா இருக்குதுன்னு சொன்னா, பிரியமா இருந்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரியமா இருந்து, அப்புறம் எல்லாம் அந்த வசனத்தை படிங்க. 2வது வசனம், செகண்ட் லைனு. இரவும் பகலும் யூடியூபில் பிரியமாய் தியானமாய் இருக்கிற மனுஷன் யாருங்க? இரவும் பகலும் யூடியூபில் தியானமாய் இருக்கிற மனுஷன். எல்லாருக்கும் ஐயோ என்னப்பா இப்படி குத்துறாரு, திருப்பி போட்டு எங்களை அடிக்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் தியானமாய் இருக்கிற மனுஷன், ஃபேஸ்புக்கில் தியானமாய் இருக்கிற மனுஷன். இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. காலையில் பொழுது எப்படா விடியோன்னுக்கிறாங்க அவளோடு. கண் கூட பார்க்குறேன், எப்பொழுது விடியும், எப்பொழுது நான் காலேஜில் இருந்து வருவேன், எப்பொழுது வேலை விட்டு வருவேன், எப்பொழுது வந்த உடனே ஐயோ. இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்குது இந்த காலத்தில். கர்த்தருடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தாங்க எப்படின்னா ஃபியூச்சர் ஆண்டவர் சூப்பராக உருவாக்குவார். உங்க ஃபியூச்சர் சூப்பர் ஆகிடும். ப்ரெசண்ட்டை பார்க்காதீங்க. கர்த்தரை நம்பும் போது பல இன்னல்கள் பிசாசு விட மாட்டானே, சூழ்நிலை விடாத, தடுக்கலும் கெடுதியும் வரும். கவலைப்படாதீங்க. கீப் ஆன் ட்ரஸ்டிங் காட். தொடர்ந்து ஒரு மேலே நம்பிக்கை வைங்க. வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ஆலயத்துக்கு வருவதை விட்டுறாதீங்க, ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டுறாதீங்க, ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பதை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை வர தயவுசெய்து சொல்கிறேன். நீங்கள் FGCCயில் இருக்கிற விசுவாசிங்க கொஞ்சம் டிசிப்ளின் ஆகிடுங்க. இது எச்சரிக்கையாக இருங்க. இது விக்கிரகம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஒரு இது கண்டுபிடிப்பாங்க, அது வந்து மனுஷன் கூட பேசும், அவன் அது கூட பேசுவான். இன்னைக்கு தாங்க அது. அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. இதுதான் இது கெட்டது கிடையாது, நல்லது இருக்குது. ஆனால் நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தவே மாட்டோம். கொஞ்சம் புரிஞ்சுங்க. நம்ம ஆளுங்க டிசிப்ளின் பர்பஸாக யூஸ் பண்ணுங்க. ஒரு டைம் வச்சுங்க, டைம் செட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இன்னைக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. பட் ஆனால் நம்ம தான் டிசிப்ளின் பண்ணிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இப்போ அந்த படம் இங்கே வருது பாருங்க. அவன் எங்க யாருங்க இவன்? எரேமியா 17:8 சொல்லப்பட்ட அவன் இவன்.
இங்க சொல்றாரு, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம். அதை சொல்ல விட்டீங்க பாருங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கு. இன்னைக்கு சொல்றேன், இந்த வசனத்தின்படி நீங்க அப்பா மேல நம்பிக்கை வைத்து உங்க மாம்சத்தையும் மனசையும் கரெக்டா டிசிப்ளின் பண்ணி கர்த்தரை உண்மையாய் தேடி அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பீர்களானால் உங்களுடைய எதிர்காலத்தில் நல்லா புரிஞ்சு, வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தையின்படி வாழ எங்களை ஊக்கப்படுத்துங்க ஆண்டவரே. உலகமோ அந்த உலகத்தில் உள்ளவைகளோ எங்களை வஞ்சித்து போடாதபடிக்கு ஆண்டவரே. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதுமே எனக்கு. சாத்தானே, உன் ஆசை வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கு என்று அன்னைக்கு பக்தர்கள் பாடினது போல பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் வஞ்சனைகளுக்கும் வலைகளுக்கும் எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் தப்புவிப்பீராகப்பா. உங்களை நம்பி கொண்டு போகிறோம், உங்களை நம்பியே வாழ்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு செக்யூரான மாதமாக, ஒரு பாதுகாக்கப்பட்ட மாதமாக, ஒரு அற்புதங்களை காணுகின்ற மாதமாக, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகின்ற ஒரு மாதமாக, உங்க மேல அன்பு பெருகுகின்ற ஒரு மாதமாக மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உங்களை நம்பி வாழ உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சாலோம். ஹல்லேலூயா. சாலோம் டு யூ. உங்கள் மேல் சாலோம் உண்டாகட்டும்.